ஒரு நாளைக்கு ₹100க்கு முட்டை வாங்குவேன். பட் 100 முட்டையும் ஒரே நாளில் வாங்குவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு முட்டையோட ரேட் ₹7, ₹700க்கு நமக்கு 100 முட்டை வாங்கி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம 500 கப் கேக்ஸ் பண்ணணும் ஓவர் நைட்டில். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பக்காவாக கேல்குலேட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம கப் கேக் மோல்டு யூஸ் பண்ணோன்னா அட் அ டயத்தில் 12 கப் கேக்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி டீ கப்புக்குள்ளே ஒரு கப் கேக் லைனரை வச்சு பேக் பண்ணால் 25 கப் கேக் பேக் பண்ணலாம் அப்படின்னு என் மண்டை மூளையெல்லாம் கசக்கி போட்டு நான் இந்த ஆர்டரை வந்து சூப்பர் ப்ரொடக்டிவாக பண்ணி முடித்தேன். பட் கப் கேக் லைனர் அந்த கப்லேருந்து எடுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதனால டைரெக்டாக அந்த டீ கப்லேயே நான் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவே ரிலாக்ஸாக எல்லாத்தையும் கேல்குலேஷன் பண்ணி இன்க்ரீடியன்ஸும் வாங்கிட்டேன். அந்த இன்க்ரீடியன்ஸையும் பேட்சாக நான் வச்சுட்டேன். ஒரு 7 பேட்சஸ் கிட்ட கால்குலேஷனாக பண்ணனால இந்த ஆர்டரை நான் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணியிருக்கேன். அட் அ டயத்தில் அத்தனை கப் கேக்ஸையும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இடம் தான் பத்தலை, எல்லாத்தையும் வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. கஸ்டமர் தனித்தனியாக சில பேக்கேஜஸில் இவ்வளோ தான் இருக்கணும்னு எழுதி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பேக் பண்ணி வச்சுட்டேன். அன்னைக்கு 40 பீசஸ் ஆஃப் குனாஃபா பைட்ஸும் இருந்துச்சு. அதுவும் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. நிறைய பேர் பல்க் ஆர்டர்ஸ் என்கொயரி பண்ணுவாங்க, பட் கொடுத்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த ஆர்டர் கிடச்சிது. கஸ்டமர் சொன்ன டயத்தில் நான் வந்து அதை பண்ணியும் முடித்தேன். அதுக்கு மெயின் ரீசன் பிளானிங் தான். எதையும் செஞ்சாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அதுதான் 500 கப் கேக்ஸ் வாங்கினாங்கல்ல, அந்த கஸ்டமரோட ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட்காண்டி 1/2 kg சாக்லேட் கனாஷ் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சாக்லேட் கனாஷ்ன்றனால வெயிட் எக்ஸஸாக தான் இருந்தது. இது 1/2 kg சாக்லேட் கனாஷ் கேக். இது போல் நீங்களும் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.